சரவணனுங்க. திருப்பூன்ற பகுதியில் ரஜினிகாந்த் நற்பணி மன்ற செயலாளராக இருக்கேன். திரைப்படங்கள் வரும்போது மண் சோறு சாப்பிட்றது, வேல் குத்துறது, பறவைக்காவடி எடுக்கிறது, இந்த மாதிரி பண்ணி அந்த திரைப்படங்களை வந்து வெற்றிக்காக நாங்கள் கடவுளை வேண்டிக்கிடுவோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அதுக்கப்புறம் இந்த பொதுமக்களுக்கான நற்பணிகள் வந்து 92 வந்து இலவச கண் சிகிச்சை முகாம் பண்ணோம். அப்போல்லாம் வந்து அது பெரிது அறிவிந்த ஆஸ்பத்திரி தவிர வேறு ஆஸ்பத்திரி கிடையாது மதுரையில். நாங்கள் அவங்களோட டையப்பில் வந்து ஒரு 107 பேருக்கு அறுவை சிகிச்சை பண்ணி இது பண்ணோம் 92ல். அதுக்கப்புறம் தொடர்ச்சியாக நற்பணி பண்ணுறது, இந்த மாதிரி இது பண்ணுறது, பொதுமக்களுக்கு இந்த சரணா போய் தூர் வராமல் கும்பாபிஷேகம் பண்ணாங்க. அதை வந்து அப்படி பண்ணக்கூடாது, நீங்கள் தூர் வாரி தான் கும்பாபிஷேகம் பண்ணணும்னு பல கட்ட போராட்டம் பண்ணி அடுத்த எலெக்ஷனில் வந்து 2001 எலெக்ஷனில் வந்து ஜெயலலிதா அம்மா வந்து அந்த பகுதியில் உள்ள எம்எல்ஏ ஜெயிச்சா அந்த சரணாப்பையை தூர் வாருன்னு சொல்லி இந்த பிரச்சாரம் இதிலே வந்து சொல்லிட்டு போனாங்க. அதே மாதிரி அவங்க தூரும் வாரினாங்க. இது இப்படி பொதுமக்களுக்கான சேவைகள் செய்கிறது. இந்த 35 ஆண்டு கனவு எனக்கு வந்து ரஜினி பவனம் கட்டுறதுன்றது வந்து, நான் வாடகை வீட்டில் குடியிருக்கும் போது போஸ்டரை வந்து கிழிச்சிட்டாரு ஹவுஸ் ஓனர் வந்து. அதுக்காக வந்து என்ன பண்ணேன், எங்கள் அப்பாட்ட கேட்கும் போது, எப்பா நீ சொந்தமாக வீடு கட்டி உங்கள் தலைவர் பேரில் வீடு கட்டி சிலையை வச்சு கூட கும்பிடு, யாரும் உன்னைய கேட்க போகிறதில்ல, நீ தாராளமாக செய். அந்த 35 வருஷம் ஆச்சு அதை கிடக்கிறதுக்கு. இன்னைக்கு வந்து ஒரு 1000 கீழே 1300 செடி, பாடி 1300 செடி இதில் கட்டி தலைவர் சிலையை வச்சு கும்பிட்டுட்டு இருக்கோம். இந்த சாவியை வந்து தலைவர் கையினால் வாங்கணும்னு இருக்கான். பெரிய அண்ணா வந்து சொல்கிறேன்னு இருக்காங்க, கண்டிப்பாக சொல்லுவாங்க. பத்திரிகையும் தலைவர்கிட்ட கொண்டு கொடுக்க இருக்கோம். ஏற்கனவே பெரியவர் வாங்கிட்டாங்க, சத்யநாராயண வாங்கிட்டாங்க, அழைப்புதல் கொடுத்துட்டோம் அவருக்கு. இந்த வீட்டு சாவியை வந்து தலைவர் கையினால கொடுத்து வாங்கணும்னு ரொம்ப நாளாக இது ஆரம்பித்த காலத்துலேருந்து கேட்டுக்கிட்டு இருக்கோம். வாய்ப்பு கிடைச்சா அதை வாங்கிடணும்.